வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேலக்ஸி M52 5G ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் புதிதாக M சீரிஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. 6GB RAM வேரியண்டோட விலை வந்து 26,000. 8GB RAM வேரியண்டோட விலை வந்து 28,000. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தந்திருக்காங்க, என்ன தரல, இதோட விஷயங்கள், இதோட கேமரா எப்படி இருக்குது, அதோட சாம்பிள்ஸ் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த கேலக்ஸி M52 வருது. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து கேலக்ஸி M52 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட், இது வந்து ப்ளூ கலர்லேயும் வருது. 15 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் இந்த ஃபோன் வந்து 25 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. பட் அது வந்து தனியாக நீங்கள் வாங்கணும். USB டைப் சி கேபிள் இருக்குது மற்றும் சிம் எஜெக்டர் பின், சில மேனுவல்ஸ் வந்து பாக்ஸில் தராங்க. இப்போ இதோட டிசைனுக்கு வருவோம். பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்லிமாக பண்ணியிருக்காங்க. 7.5 mm திக்னஸ் மற்றும் 173 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பின்னாடி ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக சொல்லும்படியாக இல்லை, ஒரு நார்மலான ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புதுசாக பார்த்த உடனே ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு டிசைனாக தெரியல. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில், USB டைப் சி போர்ட் மற்றும் மைக் இருக்குது. ஒரு முக்கியமான மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும். USB டைப் சி to 3.5 mm அடாப்டர் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து ஜாக் கிடையாது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அது பக்கத்தில் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக 11 பேண்ட் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ இந்தியாவுக்கு வந்து 5G வரும்போது அது சப்போர்ட் ஆகும்படியாக இருக்கிறதுக்காக 11 பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. இப்போ சில ஃபோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் வச்சு தான் வந்து 5Gன்னு விற்கிறாங்க. பட் இதில் வந்து தாராளமாக 11 பேண்ட் சப்போர்ட்டோடி வருது. ஃபோனை இப்போ நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. சென்சர்ஸ் வந்து தேவையான சென்சர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. NFC உண்டு. வைட்பேண்ட் L1 சர்டிஃபிகேஷன் உண்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வந்து எனேபிள் ஆகலை. பட் ஃபுல் HDயில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, அதாவது சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, சூப்பர் அமோலட் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு ஸ்க்ரீன் வந்து இதில் தந்திருக்காங்க. கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ சூப்பர் அமோலட் டிஸ்பிளே சாம்சங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பட் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள அந்த சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கண்ணுக்கு ப்ளீஸிங்காக இருக்க மாதிரியான ஒரு பிரைட்னஸ் லெவலும் தந்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் உண்டு இல்லை. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம், மை கம்ஃபர்ட் மோட் இருக்குது, கலர் ஸ்கீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz இல்லாட்டி 60 Hz வச்சுக்கலாம். அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இதில் உண்டு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 வந்து பவர் ஆகுது. இப்போ தொடர்ச்சியாக இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பல ஃபோன்கள் வந்து இந்த ஸ்னாப்ட்ராகன் 778 வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட்டாக இது இருக்குது. 6GB RAM, 8GB RAM ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. LPDDR4X RAM மற்றும் UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு தரக்கூடிய ஒரு சிப்செட் இது. ஸோ வந்து நீங்கள் நார்மல் யூஸுக்கும் கேமிங்க்கும் வந்து இது வந்து நல்லாவே இருக்கும். ஒரு நார்மல் கேம்னா பிரச்சனையே இல்லை, இதை வச்சு நீங்கள் நல்லாவே விளாடலாம். பட் இந்த செக்மெண்ட்டில் 2-3 ஃபோன்கள் வேறும் இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமர்னா ஒரு 1 hour 2 hours தொடர்ச்சியாக நீங்கள் விளாட்னீங்கன்னா இதில் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி தென்படுது. பட் இதோட லாங் டேர்ம் விமர்சனம், இதோட கேமிங் விமர்சனம் தனியாக நான் போடுறேன். அதில் வந்து தெளிவாக அதை பற்றி சொல்கிறேன். பட் நார்மல் யூசர்ஸுக்கு இதில் பிரச்சனையே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா, f1.8 அப்பச்சர் மற்றும் ஒரு 12 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 5 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 32 MP கேமரா தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கலாம். பட் ஸ்டெபிளைஸ் வீடியோ வந்து 1080p 30 frames per second வருது. 1080p 60 frames per second உண்டு. பட் அதில் வந்து ஸ்டெபிளைஸ் வீடியோ கிடையாது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். டே லைட்லலாம் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A52s உள்ள சேம் கேமரா செட்டப் தான் இதில் தந்திருக்காங்க. பட் அதில் வந்து OIS இருக்கிறதுனால கொஞ்சம் மோர் ஷார்ப்னஸ் அதெல்லாம் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நைட் மோட்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நார்மலாகவும் எடுக்கும்போது டீட்டெயிலிங் அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது கேமராவில்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080pல 30 frames per secondல ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்டெபிலைஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து 4K வீடியோவோட சாம்பிள் காண்பிக்கிறேன். இது வந்து 4K வீடியோ சாம்பிள். இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டெபிலைஸ் வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் கூட நீங்கள் வந்து 4K UHDயில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p 60 frames per secondல எடுக்கக்கூடிய வீடியோ. 1080p 60 frames per second மேக்ஸிமம் எடுக்கலாம். ப்ளஸ் 4K வீடியோவும் இதில் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நாக் செக்யூரிட்டி உண்டு, ஆல்ட் ஃபீச்சர் உண்டு. ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி 1UI 3.1ல் இது ரன் ஆகுது. பல ஃபீச்சர்ஸ் ரிச்சான ஒரு UI இது. ஸோ மோஷன் ஜெஸ்டர்ஸ், சைட் கீ கஸ்டமைசேஷன், ஒன் ஹேண்ட் மோடு, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பூத்திருக்காங்க இந்த யூஐயில். டூவல் ஆப்ஸ் சப்போர்ட் கூட இதில் உண்டு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் வந்து 15 watts சார்ஜ் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 25 watts சார்ஜஸ் சப்போர்ட் உண்டு. அது தனியாக நீங்கள் வாங்கணும். ஒரு 1-1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் யூஸை பொறுத்திருக்கு. ஸோ இதான் வந்து கேலக்ஸி M52 5G என்னோட ஒரு குயிக்கான விமர்சனம். பார்த்தீங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz டிஸ்பிளேல ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட் பார்க்கும்போது. அப்புறம் வந்து டீசனான கேமரா, டீசனான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கக்கூடியவங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஒரு கேமரா மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் குறைவுகள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இதை விட பெட்டரான கேமரா ஃபோன்களும் இருக்குது. டிசைன் வந்து ரொம்ப சொல்லும்படியாக ஒரு பெரிய டிசைனாகவும் இல்லை. ஒரு ப்ரீமியமான ஒரு பெல்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு தென்படலை இதில். ஸோ இதான் வந்து கேலக்ஸி M52s. குறைகள் இருந்தாலும் சாம்சங் பிரியர்களுக்காக ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.